வணக்கம். நம்ம இஷ்டம் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வருண். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி டொமேட்டோ சூப் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சீரகம் மிளகு தான் போட்டு பண்ணுவீங்க. வெளிநாட்டில் கிடைக்கிற காய்கறிகளை வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வாட்டர் தேவை. அந்த ஸ்டாக் வாட்டர் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டாக் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலரி, லீக்ஸு, பெப்பர்கார்ன், பே லீஃப், கேரட் ட்ரிம்மிங், ஆனியன் ட்ரிம்மிங் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அதோட எசன்ஸை மட்டும் எடுக்கணும். எசன்ஸ் எடுக்கிறோம்னா கொதிக்க விடல. பார்த்திங்கன்னா நுரக்கடிக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே இருக்கும். அப்புறம் தான் ஸ்லோவாக அந்த ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக் வாட்டர் எடுத்து நம்ம சூப் செய்ய போகிறோம். இது ரெடி ஆகிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் எல்லா சூப்புமே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ சூப்புக்கு டொமேட்டோவை பிளான்ச்சிங் பண்ண போகிறோம். அது எப்படி பிளான்ச்சிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பிளான்ச்சிங் அப்படின்னா அதோட ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஆல்ரெடி பஞ்சாபி ரெசிபியில் பார்த்துருப்போம். ஒரு பேனில் நல்லா தண்ணி வச்சுட்டு கொதிக்க விடணும். நல்லா வாஷ் பண்ணி ஒரு டொமேட்டோவை ரிமூவ் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடணும். டீப்பாக நல்லா எடுத்துடணும். இந்த ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்துடும். உங்களுக்கு பேக்கில் லைனிங் தண்ணியில் போட்டுடலாம். ரொம்ப முழுகுன்னு அவசியம் தேவையில்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பியூரி அப்படின்னா இதை வந்து ஜூஸ் அடிக்கிறது. இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். வெறும் சூப் மட்டும்தான் ஆகும். தக்காளி ஃப்ளேவர் வருதுங்களா? இதுக்கு இன்னும் நீங்கள் ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸ் கொடுக்கலாம். இந்த டொமேட்டோ சூப்பை எகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், சூடு பண்ண போகிறோம். இது கொதிய வச்சு இறக்கி வச்சா ஓகே. நல்ல மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பை நம்ம கலர் எதுவுமே போடல, அஜினோமோட்டோ போடல, தெரியுங்களா? ஆனால் சூப் ரெடி ஆயிடுச்சு. கலர் போடல. ஹோட்டலில் இருந்தால் ஒருத்தவங்க கலர் போடுவாங்க. நம்ம கலர் யூஸ் பண்ண மாட்டோம், அஜினோமோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம். வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டொமேட்டோ சூப் பண்ணியிருக்கோம். டொமேட்டோ சூப் இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டக்கடன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சரிங்களா? இதுக்கு மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.